4வது வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நம்ம நிறைய பேர் பலி செலுத்துகிறோம். பலினா கடாவை வெட்டி ரத்தத்தை தெளிக்கிறது பழைய ஏற்பாட்டின் முறைமை. புதிய ஏற்பாட்டின் முறைமை பலி என்றால் அர்ப்பணிப்பு. நிறைய வாட்டி சொல்லி இருக்கிறேன். பலி என்றால் என்னது? அர்ப்பணிப்பு, காணிக்கை அல்லது அர்ப்பணிப்பு அல்லது நம்மை ஆண்டவருக்கு தருதல், அதுதான் அர்ப்பணிப்பு. ஒரே வார்த்தையில அர்ப்பணிப்பு, எல்லாமே அதுல வந்துடும். பலி என்றால் என்னது? அர்ப்பணிப்பு. ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்று எழுதி இருக்குது இல்லையா? எப்படி ஆராதனை செய்யணும்? ஆண்டவருக்கு முழு உள்ளம் முதல்ல இருக்கணும். ஆண்டவர் துதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும். முழு ஆத்மாவோடு. நம்முடைய ஆத்மா என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கும். இந்த ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது ஆராதிக்க முடியாது. அதுதான் ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்திலே 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று துதியாமலும் ஸ்தோத்தரியாமலும் உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஏடானவைகளை செய்யும்படியாக ஆண்டவராலே ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அப்போ முழு இருதயம் இருக்கணும், முழு ஆத்மா இருக்கணும். அப்புறம் நமக்கு மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு வாய் இருக்குது, சண்டை போடுறதுக்கு பலன் இருக்குது, அடுத்தவங்களை ஓங்கி அடிக்கிறதுக்கும் பலன் இருக்குது. ஆனா கை தட்டுறதுக்கு கை வரல, பாட்டு பாடுறதுக்கு வாய் வரல. அப்படி இருக்க கூடாது இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த பலத்தை ஆண்டவருக்காக செலவு செய்வதிலே நம்ம யோசிக்க கூடாது இல்லையா? சொல்லுங்க. ஆமா, பாருங்க எப்படி துதிக்கணும் ஆண்டவரை? முழு பலத்தோடு துதிக்கணும். கை தட்டுறதுல ஒரு சிலருக்கு கை வராம, பாட்டு பாடுறதுல ஒரு சிலருக்கு வாய் வராம. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். மற்ற காரியங்களை நாம் பேசும்போது நாம் எவ்வளவு பலத்தை பயன்படுத்துகிறோம், மற்ற வேலைகளை செய்யும் போது நாம் எவ்வளவு பலத்தை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆண்டவரை துதிப்பதிலும் நாம் பலவீனராய் அல்ல, பலமுள்ளவர்களாய் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீதியின் பலிகளை. எப்படிப்பட்ட பலி? அநீதியின் பலி அல்ல. அநீதியின் பலி என்றால் ஆண்டவருக்கு துரோகம் செய்கிற பலி. நமக்கு பலன் இருந்தும் நமக்கு நேரம் இருந்தும் ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது அநீதியின் பலி. புதிய கோணத்தில் நாம் யோசிப்போம். ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை கேட்போம். நமக்கு சர்ச்சைக்கு போறதுக்கான எல்லா திறந்த வாசலும் இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருப்பது. சபைக்கு போறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்காம, சபைக்கு போகாம, துதிக்காம இருக்கிறது அநீதியின் பலி. வீட்டுல உட்கார்ந்து நான் ஆராதிக்கிறேன், மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் என்கிறது அநீதியின் பலி. இங்கே வேதம் சொல்லுகிறது நீதியின் பலி. நியாயமா ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்? சபை கூடி, கர்த்தருடைய சபையில பரிசுத்தவான்கள் கூடி, கர்த்தருடைய சபையில ஏகோபித்த ஜனங்கள் கூடி கர்த்தரை என்ன பண்ணணும்? ஒரு மனதோடு ஆராதிக்கணும். அதுதான் நீதியின் பலி. அப்புறமா அநீதியின் பலி எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம், சாரி ஏசாயா 1வது அதிகாரம், ஏசாயா 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. 58வது அதிகாரத்தை அப்புறம் வாசிக்கலாம். உங்கள் பலிகளை திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆலோசிக்கிறது, எனக்கு ஆலோசிகமாய் இருக்கிறது. அப்புறம் பாருங்க, காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் எழுதப்பட்ட வாக்கியம். அப்போ ஜனங்கள் பலி செலுத்தினா ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைச்சாங்க. அவர் தெளிவா சொல்றாரு. எதனால சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டது யார்? உங்களிடத்துல கேட்டது யார்? இப்படி
இப்படி எல்லாம் நீங்க எனக்கு பலி செலுத்தணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரே தான் என்ன பண்றாரு, மோசே மூலமா பலி செலுத்தலாம், பலி செலுத்துங்க, அந்த பலியில நான் பிரியப்படுகிறேன், ரத்தத்தை தெளிங்க உங்கள் வாசல் நிலக்கால்களில், அப்ப நீங்க பரிசுத்தமாகப்படுங்க, நீங்க பாவம் செஞ்சு ஆரோன் கிட்ட போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வச்சு உங்க பாவ நிவர்த்தி செய்து கொள்ளுங்க என்று சொன்னவர் இப்ப சொல்றாரு இதையெல்லாம் நான் கேட்டேனா அப்படின்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், கோபமா ஏதாவது கண்டிப்பா ஏதாவது பேசினா அதை தவறுதலாய் புரிந்து கொண்டது. அப்ப சொல்றாரு இதெல்லாம் நான் கேட்டேனா அப்படின்னா, இதெல்லாம் அவர் கேட்கலன்றது இல்ல, இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது, இதெல்லாம் செய்யணும். அப்ப ஆட்டுக்கடாக்களின் எண்ணத்தையும் கொடுத்த காளைகளுடைய பலியையோ ஆண்டவர் அங்கீகரித்தாரு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. சாலமோன் 100,000 காளைகளை வெட்டி பலி செலுத்தும் போது அந்த ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனோடு என்ன பண்ணாரு, பேசினார். தேவாலயம் பிரதிஷ்டைக்கு 1000 கடற்கரை என்ன பண்ணாங்க, வெட்டினார்கள் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தர் சுகந்த வாசனை முகந்தார். நிறைய இடத்துல பலிகளை செலுத்தும் போது அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். நோவா பலி செலுத்தினான், சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் என்று போன வாரத்துல பார்த்தோம். அப்படியானால் இங்க நான் இதையெல்லாம் கேட்டேனான்னு சொல்லி கேட்கிறாருன்னா அவர் மனசு வருத்தப்படுது நம்ம பலியின் மேல, நான் புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் மனசு நம்ம செலுத்துகிற பலியின் மேல வருத்தப்படுது. அது அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தைகளை சொல்றார் அப்படின்னு கவனிக்கும் போது பாருங்க, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகித்துக் கொள்ள மாட்டேன். இன்னைக்கு என்ன நாள், மாத பிறப்பு. இன்னைக்கு என்ன நாள், ஓய்வு நாள். இன்னைக்கு என்ன கூடி இருக்கிறோம், சபை கூடி இருக்கிறோம். அந்த வசனம் பாருங்க, அந்த வசனத்துல பாருங்க, உங்களுடைய மாத பிறப்பையும் உங்களுடைய ஓய்வு நாளையும் உங்களுடைய சபை கூட்டத்தையும் நான் ஆலோசிக்கிறேன். ஏன், எப்படிப்பட்ட கூட்டத்தை ஆலோசிக்கிறாரு, எப்படிப்பட்ட மாத பிறப்பை ஆலோசிக்கிறாரு, எப்படிப்பட்ட ஓய்வு நாளை ஆலோசிக்கிறாரு, அதிலே இருக்குது பாருங்க, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசாரிக்கிற. அப்போ கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, சுத்த இதயம் உள்ளவர்களாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை நான் அங்கீகரிக்கிறேன். நீங்க பலி செலுத்துகிறது எனக்கு பிரியம் இல்லைன்னு சொல்றதுடைய காரணம் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி சமையல் பண்ணினா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதுடைய நோக்கம் என்ன, நாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனையை அவர் செலுத்தும் போது, நாம் செலுத்தும் போது ஆண்டவருடைய மனதை நோகடிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்து அவருக்கு நாம் ஆராதனை செலுத்தும் போது, நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, எல்லாரும் போய் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்றத அவர் என்ன பண்றது இல்ல, விரும்புகிறது இல்லை. நாம வேறு விதமா இருந்து, நாம கர்த்தருக்கு பிரியம் இல்லாமலா இருந்து நாம செய்கிற ஆராதனைகளை அவர் அங்கீகரிப்பது இல்லை. இதத்தான் சங்கீதத்துல சொல்றாரு, நீதியின் பலிகளை செலுத்தி. சொல்லுங்க பாருங்க, அந்த அதிகாரத்திலே இருக்குது பாருங்க, 10வது வசனம், சாரி 16வது வசனத்துல இருந்து வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவரை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளையும் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரிங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் அப்பொழுது சிவேர் என்று இருந்தாலும். பாருங்க, அந்த 16வது வசனத்தில் இருக்கிற காரியங்களை நாம் கை கொண்டு நாம் ஆண்டவரிடத்தில் போய் நின்னா நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட சிவேராய் கரையேறி போயிருந்தாலும் அவர் எப்படி பண்றாரா, உறைந்த மழை பனிக்கட்டியை போல மாற்றுகிறார், அவர் வெண்பஞ்சை போல மாற்றுகிறார். அப்போ அசுத்தத்தோடு செய்கிற ஆராதனையை, கெட்ட இருதயத்தோடு செய்கிற ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சுத்த இருதயத்தோடு செய்கிற ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்து நம்மை வெண்பஞ்சை போல நம்முடைய இருதயத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க பாருங்க, எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. எவ்வளவு சிவேல் என்று இருந்தாலும் நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்றாரு, உறைந்த மழை பனிக்கட்டியை போல வெண்பஞ்சை போல அவர் மாற்ற வல்லமை உள்ளார். அப்ப நம்மளை பரிசுத்தமாக்குகிறது தான் அவருடைய நோக்கம், நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய நோக்கம், நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிறது தான் அவருடைய நோக்கம், நம்முடைய
அவருடைய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையை ஏற்றுக்கொள்வதுதான் அவருடைய நோக்கம். அதை தடை செய்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு பிரியமில்லாமல் செய்கிற ஆராதனையின் காரணத்தினாலே அதை தடை செய்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார் நம்முடைய ஆராதனைகளை. இதுதான் இந்த சங்கீதம் பகுதியுடைய தியானம். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா சொல்லமா? சரி, இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்கான தேவ செய்தி, தேவ ஆலோசனை, தேவ ஆசீர்வாதம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. எடுத்து வாசிங்க 58வது வசனம். 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனம் பாருங்க, அருமையான வசனம் சொல்லுகிறது. நிறைய பேருக்கு ஓடணும், ஆண்டவரோட நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆண்டவரோடவே பயணிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா ஓட முடியாது, ஆனா அவங்களால ஆண்டவரோடு நடக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது சரியா ஓடுறவங்களை பார்த்து பாராட்டுறோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, அவங்க மட்டும் பலனோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி செபிக்கிற எந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கறது இல்ல. ஒரு ஆலயத்துக்குள்ள 2 பேர் பிரவேசிச்சாங்க. ஒருத்தன் இன்னொருத்தன் சத்தமா சொல்லுங்க கேட்கல. ஒருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரன்னா யாரு? ஆயக்காரன்னா வரி வசூல் பண்ணுங்க. சொல்லுங்க. சகேயு ஆயக்காரன் மிக உள்ளமானவன். ஆயக்காரன் யாரு? சகேயு என்ன பண்றான்? சகேயுடைய தொழில் என்ன? வட்டிக்கு வாங்குறது, வரி வசூல் பண்றது, இந்த மாதிரி அநியாயமான வாழ்க்கை வாழ்கிறான். ஆயம் என்றால் அது நீங்க வருவாய் துறை இருக்குது இல்லையா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுதான் ஆயத்துறை. அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, நிதி நெருக்கடியை சமாளிக்க வரிய போடுவாங்க. சொல்லுங்க. அந்த வரியை வசூல் பண்ற, அரசாங்கம் போடுற வரியை வசூல் பண்றது ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட வேலை. இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க ஒருத்தன் ஜெபம் பண்றதுக்கு வர்றான். இன்னொருத்தன் பரிசேயன். அப்படின்னா அமையாரு சொல்லுங்க, தெரியல, மனசுல இருக்குது சொல்லுங்க. பரிசேயன் 2 பேர் வந்தாங்க இல்லையா சபைக்கு ஜெபம் பண்றதுக்கு. என்னங்கய்யா அத விடுங்கய்யா. பரிசேயன் அப்படின்னு சொன்னா எல்லா நீங்க அந்த கதையை படிச்சீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது. ஆண்டவரே, நான் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன். அப்ப யாரு? பெருமை பேசுறவன் அல்ல, நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவன். சரி, பெருமை பேசுறவன். உங்களுடைய பாஷைக்கே நான் வர்றேன், உங்களுடைய விருப்பத்துக்கே நான் வர்றேன். தன்னுடைய கிரியைகளிலே பெருமைப்படுகிறவன், தன்னுடைய செயல்களை பெருமையா வந்து பாருங்க, 1000 ரூபாய் மொழி எழுதுறேன் அப்படின்னு காட்டிட்டு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திருமணத்துக்கு இப்ப அதை செய்யறது இல்ல. மொழி எழுதினார் பக்கம் மைக்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பேன், யார் யார் எவ்வளவு மொழி எழுதுறாங்க என்ன பண்ணுவாரு, மைக்ல சொல்லிட்டு. இந்த சபையில் கூட யாரோ ஒருத்தர் காணிக்கு போடும்போது எடுத்து காமிச்சுட்டு பேசி 500 ரூபாய் காணிக்கு போடுறது பாருங்க அப்படின்னு பெருமை பேசுகிறவர். உங்களுடைய விருப்பத்துக்கு வர்றேன். பரிசேயன் யாரு? பெருமை, தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய செயல்களை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறவன்.
நம்ம இந்த செல்போன்ல இருக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா யாருக்காவது ஒரு பிரியாணி பொருளை வாங்கி கொடுத்து அவங்க பக்கத்துல நின்று என்ன பண்ணிக்குவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க. பிச்சைக்காரனுக்கு யாருக்காவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. ஏழைங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நம்ம எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி செய்யணும், 70 புடவை எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் கொடுத்தாரு, புடவை கொடுத்தா ஒரு போட்டோ கூட நம்ம எடுத்துக்கலாம். சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. சரி, பெருமை பேசுகிறவனும் வரிவசம் பண்ணுகிறவனும் 2 பேரும் வர்றாங்க. தேவாலயத்துல வந்து ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? இந்த வரிவசம் பண்றவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் என்ன ஜெபம் பண்றான்? பாவியாகி என் மேல் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் சொல்லி ஜெபம் பண்றான். பக்கத்துல இருக்கிறவன் அந்த ஆயக்காரன் மாதிரி நானே சொன்னானா சொல்லியா? ஐயா சொன்னான்னு தான் நினைக்கிறேன். சொன்னால பைபிள் இருக்குது, அப்படியா சொல்றீங்க? பாருங்க கொஞ்சம் எடுத்து, சரி வீட்டுக்கு போய் பாருங்க. அவன் சொல்றான் அந்த ஆயக்காரன மாதிரி நாங்க இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, யாரு அடுத்தவனை குறை சொன்னானே அவன் அல்ல, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணானே அவனே உயர்த்தப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான். அதனால நான் திரும்ப சொல்றேன், அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி எப்பவுமே ஆண்டவர் கிட்ட போய் சொல்லாதீங்க. அவனை மாதிரி நான் வந்துடணும் ஆண்டவரே, அவனோட நான் எழுச்சிவன ஆண்டவரே, அவனுக்கு நான் முதல் மரியாதை எனக்கு இல்லையா ஆண்டவரே? அவர் கூலி கொடுக்கிறாருல்ல, அந்த சம்பவத்தில் கூட சொல்றாரு, 11 மணிக்கு வந்தா அவனுக்கு அந்த கூலி கொடுக்குறீங்க, நான் சீக்கிரமா காலையிலேயே வந்தா எதுக்கு அந்த கூலி கொடுக்குறீங்கன்னு ஒருத்தன் வந்து கேட்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, அது என்னுடைய விருப்பம், உனக்கு பேசுற கூலியை நான் உனக்கு கொடுக்கறேன்னா அதை வாங்கிக்கிட்டு போ. இல்லையா சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இருதயத்துல நிறைய பாரத்தை சுமந்துகிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறவங்க உங்க பிரச்சனைகளை மட்டும் சொல்லி ஜெபிங்க, உங்க குறைகளை மட்டும், உங்க கஷ்டத்தை மட்டும் சொல்லி ஜெபிங்க. அடுத்தவங்க ஆசீர்வாதமா இருக்கிறது பொறாமப்பட்டு ஜெபிக்காதீங்க. அதனால உங்களுக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வராது, கர்த்தருடைய கோபம் வரும். நான் சபைக்கு எவ்வளவு முன்னாடி வந்தேன், நான் நீங்க யாரும் இல்லாத இருக்கும் போதே வந்துட்டேன், நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். இதெல்லாம் சொல்லுங்க. முந்தினோர் என்ன பண்ணுவாங்க? பிந்தினோர் அவனுக்குரிய அவனுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் கண்களை திறந்து வைத்துக் கொண்டு பூமியெங்கும் உலாவும் கண்களை உடையவராயிருந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருடைய செயல்களையும் பார்க்கிறவர், இருதயத்தின் யோசனைகளை அறிகிறவர். இதுல இருந்து தெரியுது. இங்க நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிச்சோம் பாருங்க, நித்தமும் உன்னை நடத்த வேண்டுமானால். கர்த்தர் எப்படி நடத்துறாரு? நித்தமும் எப்பொழுதும் உன்னை நடத்தி. எவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர் பாருங்க. அவருடைய பிள்ளைகளை, பாரம் சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அந்த பாரத்தை லகுவாக்கி நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிப்போம். இல்ல, 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், சாரி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம்